அதாவது பட்டியல் சமூகத்தினர் குறிப்பாக பறையர்கள் இருக்கக்கூடிய இடமா அந்த மாதிரி காலனியா போகும்போது மட்டும் அவங்கள கூட்டு போறாங்களாம். மற்ற இடங்கள்ல போகும்போது நீங்க இங்கே நில்லுங்க, இதை தாண்டி வர வேண்டாம். இதே ஒரு தீண்டாமை மாதிரி இருக்கு. தீண்டாமை தான். துரைமுருகன் அண்ணாச்சி என்ன பண்ணாரு, வேலூர்ல வேன்ல ஏறி நிற்கும் போது ஒரு விசிகா நிர்வாகி வேன்ல ஏறி பக்கத்தில் நிற்கிறாரு. இத்தனைக்கு வேன்ல வந்து ரொம்ப பேர் இல்லை, நம்ம இவர் வேன் மாதிரி இல்லை, விஜய் தாவேக தலைவர் வேன் மாதிரி நீளமாக நடந்து போகிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இல்லை, சாதாரண வேனு. அது மேலே நின்றுட்டு போகிறாரு. அவரும் பக்கத்தில் ஒருத்தரும் நிற்கிறார், யாரோ அவரும். இவர் வந்து பக்கத்தில் நிற்க வர்றாரு, யாரோ ஒரு விசிகா நிர்வாகி, அவர் யாருன்னு தெரியல, யாரோ உள்ளூர்காரராக இருப்பார். நீ எனக்கு சமமாக இங்கே வந்து நிற்பியா, நீ இறங்கு கீழே. இறங்கு கீழேன்னு சொன்னால் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அனாவசியமாக வேன் மேலே ஏறி நின்று வேன் ஏதாவது கவுந்து ஏதாவது ஒரு சிக்கல் வரும், இல்லை விழுந்து அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது. எனக்கு சமமாக நீ நிற்பியான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அது தீண்டாமை இல்லையா? அப்போது இந்த சாதி, நாங்கள் சாதியை ஒழிக்கிறோன்னு யார் சொல்கிறாங்களோ இவங்க தான் இந்த சாதியை தூண்டி விடுறதே. இந்த சாதி வித்தியாசம் பார்க்குறதே எத்தனையோ அமைச்சர்கள் உட்காந்துக்கிட்டு தலித் சமுதாயத்தினரோ சிறுபான்மையினரோ அந்த போது எல்லாரும் நிற்க வச்சு பேசுனதெல்லாம் வீடியோவில் வந்துச்சு இல்லை?